வாய் இருக்குன்றதுக்காக நீங்க பேசாதீங்க. சீரியஸா சொல்றேன். அரசியல் உங்களுக்கு புரிஞ்சா பேசுங்க, புரியலையா பேசாதீங்க. மக்கள் மீட்பர் யாராச்சும் வந்துருவாங்களா அப்படின்னு பாக்குறாங்க. மீட்பர்னு ஹேஷ்டேக் போட்டு விஜய ப்ரொமோட் பண்ணதே இதே சைக்காட்ரிக் டாக்டர் தான். கூப்பிட்டு உட்காந்து பேச வச்சு இவங்களுக்குலாம் அரசியலும் தெரியல, ஒரு ஈரமண்ணும் தெரியல, ஏன் மனிதாபிமானமே தெரியல. கடைச்சி இந்த லேடியாவை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். இதுவே பெரிய சைக்கா இருக்குன்னு இருக்கும். ஏன்னா உங்க வயசுக்கும் உங்க பேச்சுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம ஒரு தருதலையா இருக்கு. பார்த்துக்கோங்க, தற்கொலையா கூட இல்ல, தருதலையா இருக்கு. மீட்பர் வேணும்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு சிவபெருமான் காப்பாற்றணும், உங்களுக்கு கிருஷ்ண பரமாத்மா காப்பாற்றணும், உங்களுக்கு இப்போ விஜய் காப்பாத்து நினைக்கிறீங்க. அவரு ஒரு ஹீரோ ஃபேம்ல இருக்காரு. அப்ப அவர் ஹீரோ ஃபேம்ல மட்டும்தான் இருந்திருக்கணுமே தவிர அவர் வந்திருக்க கூடாது. எல்லாரையும் ரசிங்க. அவங்க கிட்ட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எதுவுமே கிடையாது. ஏன்னா 2 கண்ணுக்கு பதிலா 3வது கண்ணு ஏதாவது இருக்கா? இல்ல அவங்களுக்கு தங்கத்துல ஏதாவது மூக்கு பல்லு ஏதாவது இருக்கா? அவங்களும் நடிகர்கள் தான். மக்களை, நிதித்துறை அமைச்சர் நம்மளுடைய வெள்ளை அறிக்கையை கொடுத்திருக்கிறாரு. அதை பத்திலாம் நான் ஒன்றும் பேச போறது இல்லை. ஏன்னா நான் அவ்வளோ எக்கனாமிக் ஜீனியஸ்லாம் நான் கிடையாது. எனக்கு நிதிகளை பற்றிலாம் அவ்வளோ பெருசாலாம் எனக்கு சொல்ல தெரியாது. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சதும் தெரிஞ்சோ தெரியாமலையோ ஒரு வீடியோ ஒன்று பார்த்துட்டேன். டாக்டர் ஷாலினி அவங்களோட வீடியோ ஒன்று பார்த்தேன். அது பார்த்தோன்னே எனக்கு நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி மாஸ்டர் மகேந்திரன் பேசிட்டு பயங்கர ஆட்டிடியூட் ஆகிட்டு சோலார்னு ஒன்று இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லலாம் எல்லாம் பேசினாப்புல. ஸோ என்னன்னா, மாஸ்டர் மகேந்திரனுக்கு தெரியாது, வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவங்கலாம் சோலார் எனர்ஜிலாம் வைக்க முடியாது, சோலார் பவர்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அங்கே ஆணியே அடிக்க முடியாது வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவங்க. சென்னை மாதிரி உள்ள கன்ஜஸ்டடான பிளேஸில் ஒரு ஒண்டி குடித்தனத்தில் கிட்டத்தட்ட 4 வீடு 5 வீடு இருக்கும். அப்பார்ட்மெண்ட் ஸ்டைல் நீங்கள் விட்டுருங்க. இப்போ ஒரு சால் சிஸ்டம்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா? கீழே ஓனர்ஸ் இருப்பாங்க, மேலே ஒரு 2-3 ரூம்ஸ் கட்டி கொடுத்துருப்பாங்க, அதுக்கு மேலே ஒரு 2 வீடு இருக்கும். அதில் தான் குழந்தை குட்டியோடலாம் வச்சு ஃபேமிலியோட இருப்பாங்க. இன்னைக்கு சென்னையில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை இருந்தால் தான் வீடு, 2 குழந்தை இருந்தால் வீடு இல்லை. ஏன்னா ஸ்பேஸ் இல்லை. ஸோ தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது, பாத்ரூம்ஸ் ரொம்ப டாய்லெட் யூஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள். அது வாடகைக்கு இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் என்னன்றது தெரியும், எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ அங்கே ஆணியே அடிக்க முடியாத இடத்துல எப்படிப்பா நீங்கள் சோலாரெல்லாம் சோலார் பேனல்லாம் வச்சு யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். 2வது, இவர் மிஸ்டர் ராகவா லாரன்ஸ் ஒரு நாய்க்கு பிரியாணி போடணும், ஒரு நாய்க்கு பிஸ்கெட் போடணும் அப்படின்னு ரொம்ப நல்ல எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கீங்க. அதுக்கப்புறம் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு, இந்த மக்களை வச்சுதான் நானே இருக்கேன், நான் இப்படியெல்லாம் பேசுவேன் வைப்பேன்னு. உங்களுக்கு வாய் இருக்குன்றதுக்காக நீங்க பேசாதீங்க. சீரியஸா சொல்றேன். அரசியல் உங்களுக்கு புரிஞ்சா பேசுங்க, புரியலையா பேசாதீங்க. நிறைய நேரங்கள்ல நம்மளே எமோஷனலாகி நிறைய தவறான வார்த்தைகள் விட்டுருவோம். பட் அது அரசியல் பேசுறதுக்கான சரியான விதம் கிடையவே கிடையாது. ரொம்ப டிப்ளமேட்டிக்கா, ரொம்ப நியாயமா, ரொம்ப பொறுமையா கையாளணும். அரசியல்ன்றது அப்படித்தானே, 2 பக்கம் கூர்மையா இருக்கக்கூடிய கத்தி அது. ஏன்னா நமக்கு ஒரு விஷயம் சாதகமா இருக்கிறது இன்னொருத்தவங்களுக்கு அது பாதகமா இருக்கும். அது எந்த விஷயமாவே இருக்கட்டும். ஆனா எண்ட் ஆஃப் த டே நம்ம எல்லாரும் மக்கள்னு சொல்றோம். இப்ப நமக்கு திமுக பிடிக்குது, ஒருத்தருக்கு அதிமுக பிடிக்குது. அப்ப 2 கூர்மை உள்ள கத்திகள் தானே. இதே மாதிரிதான் இப்ப தாவேகாவா இருக்கட்டும், இல்ல அமமுக, வாட் எவர் இட் இஸ். அப்ப நீங்க அரசியல் பேசும்போது ரொம்ப டிப்ளமேட்டிக்கா பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் ராகவா லாரன்ஸ் நான் அரசியலுக்கு வாரேன்னு வேற சொல்றது. எப்படி மக்கள் எல்லாம் நாயின்னு சொல்லிட்டு நீங்க அந்த நாய்கள்கிட்ட ஓட்டு கேட்க போறீங்களா? இதுல இன்னைக்கு டாக்டர் ஷாலினியோட கண்டென்ட் ஒண்ணு பார்த்தேன். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, மக்கள் எல்லாம் ரொம்ப சோம்பேறிகளா, மக்கள் மேல அவங்க குறை சொல்றாங்க. எப்படின்னா, மக்கள் மீட்பர் யாராச்சும் வந்துருவாங்களா அப்படின்னு பாக்குறாங்க. அது எவ்வளவு பெரிய தப்பு. அவரு ஒரு கரிஷ்மேட்டிக்ல இருக்கிறாரு. அவருக்கு இந்த ஹீரோ இது போகல, அவருக்கு ஆபத்து வெளியே வந்தா அப்புறம் அப்படி ஆபத்தா இருக்கக்கூடியவர் எதுக்குங்க அரசியலுக்கு வந்தாரு? 2வது, மீட்பர் யாராவது வந்துருவாங்களான்னு சொல்லிட்டு மக்கள்லாம் சோம்பேறியா இருக்குன்னு சொல்ற நீங்க மீட்பர்னு ஹேஷ்டேக் போட்டு விஜய ப்ரொமோட் பண்ணதே இதே சைக்காட்ரிக் டாக்டர் தான். அப்ப நீங்க என்ன பேசணும்னு நீங்க நினைக்கிறீங்க? மக்களை முட்டாள் நினைச்சு பேசிட்டு இருக்கீங்களா? இல்ல இவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. எப்படின்னா, இவங்க எது சொன்னாலும் ஆமான்னு கேட்கறதுனா, மக்கள் கிட்ட ஒண்ணுதான் நான் சொல்றேன். நானும் மக்கள்ல ஒருத்தி தான். ஆர் ஃபார் ரெட், ஆர் ஃபார் ரேபிட்னா ஆர் ஃபார் ரெட், ஆர் ஃபார் ரேபிட்னா ஆர் ஃபார் ரத்தம்லாம் வராது. ரத்தம் தமிழ் வார்த்தை, ர ஃபார் ரத்தம். இது சொல்றதுக்கான புரிதலோட நம்ம இருக்கணும். யார் எது சொன்னாலும் ஆமா ஆமான்னு தலையாட்டணும்னா அவனுங்க நம்மள நாயும்பா, பேயும்பா, பிச்சைக்காரன்பா, பைத்தியக்காரன்பா, சோம்பேறிம்பா, என்ன ஊதாரிம்பா,
இப்போ இன்னைக்கு டாக்டர் ஷாலினி பேசுறது அப்படிதான் இருந்துச்சு. மக்கள் எல்லாம் வந்து ரொம்ப சோம்பேறிகள், அவங்களுக்கு எல்லாம் வந்து யாராச்சும் வந்து ஏதாவது வந்து கொடுக்கணும் அப்படிலாம் எந்த மக்களும் இல்லைங்க. அந்த காலத்துல இருந்து எல்லாம் வந்து விவசாயம் பண்ணதா, நெசவு பண்ணதா இருக்கட்டும், வீட்டு வேலைகள் செஞ்சதா இருக்கட்டும், கொத்தனார் வேலைக்கு போனதா இருக்கட்டும், இன்னைக்கு அவங்க குழந்தைங்க எல்லாம் படிச்சு இன்னைக்கு பெரிய பெரிய இடத்துல இருக்காங்கன்னா அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி கொண்டுட்டு வந்ததுதான். சும்மாவே உட்காந்துட்டு இருந்தா நாளைக்கு பையன் வந்து நான் பொறுப்பு எடுத்துக்கிட்டுமா அப்படின்லாம் வந்து கேட்க முடியாது. அவங்களோட இன்டர்வியூ பாருங்க, லொட்டு லொஸ்குன்னு ஒரு சேனல்ல இந்த லொட்டு லொஸ்குங்களை கூப்பிட்டு உட்காந்து பேச வச்சு இவங்களுக்கு எல்லாம் அரசியலும் தெரியல, ஒரு ஈரமண்ணும் தெரியல, ஏன் மனிதாபிமானமே தெரியல. இதே டாக்டர் ஷாலினியை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவ தான். என்னைக்கு நான் அன்ஃபாலோ பண்ணேன்னா, இந்த பிரியாணி அபிராமி இருக்கல்ல, குழந்தைங்களை கொண்டு அந்த கேஸ் இருக்குல்ல, அன்னைக்கு இவங்க பேசுனது அந்த பிரியாணி அபிராமிக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாங்க. அவங்க இடத்துல இருந்து பாருங்க, நாங்க அடைச்சி இந்த லேடியாவா நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம், இதுவே பெரிய சைக்கா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நான் தான் அன்ஃபாலோ பண்ணதான். அதுக்கப்புறம் இந்த லேடியோட வீடியோ நான் பார்த்ததே கிடையாது. அதுக்கப்புறம் நான் தற்கொலைன்னு ஒரு குரூப் ஒன்று வச்சு சுத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சும்மா விஜய் வந்து ரொம்ப தூக்கி பிடிச்சிட்டு இருந்தது இந்த போஸ்ட் இது ஒண்ணு. ஷாலினி, நீங்க வந்து ஒரு நல்ல மனநல டாக்டரை பார்த்து நீங்க ஒரு நல்ல கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா உங்க வயசுக்கும் உங்க பேச்சுக்கும் வந்து கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம ஒரு தருதலையா இருக்கு பார்த்துக்கோங்க. தற்கொலையா கூட இல்ல, தருதலையா இருக்கு உங்க ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே. நான் மக்கள்கிட்ட வந்து சொல்றேன், இப்போ என்னோட வீடியோஸ்லயுமே வந்து நிறைய பேர் வந்து என்னோட பேச்சு பிடிக்கும்ன்றதுக்காக இல்ல என்னை வந்து ரொம்ப ஓவர் பிரேஸ் பண்ணி பேசுற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். எனக்கு அது கொஞ்சம் கூச்சமாவும் இருக்கு, ரொம்ப அசிங்கமா இருக்கும், ஏதோ பெரிய பொறுப்பு கொடுத்த மாதிரி இருக்கு. ஏன்னா இங்க மகான் வந்து யாருமே கிடையாதுங்க, சீரியஸா சொல்றேன். நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பிரதர்ஸ்க்கோ இல்லை என்னை ஃபாலோ பண்றவங்களுக்கோ இல்லை எனக்கு பிடிக்கும் சொல்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனா இங்க உயர்ந்ததுன்னு எதுவுமே இல்லை. நீங்க ஒரு மலையை எந்த அளவுக்கு அண்ணாந்து பாக்குறீங்களோ அது அந்த அளவுக்கு கீழே டெப்த்தும் அதுக்கு இருக்கு. அப்படி இருந்தாதான் அந்த கீழே அந்த பேஸ்மெண்ட் அவ்வளோ இருந்தா, அந்த பள்ளம் இருந்தா மட்டும்தான் அவ்வளோ உயரமா அது நம்ம கண்ணுக்கு தெரியும். அதனால எல்லா காயின்ஸ்க்கும் டூ சைட்ஸ் இருக்க மாதிரி எல்லா மனிதர்களுக்கும் நல்லது கெட்டது இருக்கு. நம்ம ஒரு விஷயத்த பிடிச்சதை நம்ம ஆதரிக்கிறோம், பிடிக்கலன்னா நம்ம மூஞ்சிக்கு நேரம் சொல்லிடுறோம். ஆனா சொல்றத ஒருத்தரை காயப்படுத்தாம நேர்மையா சொல்லிட்டோம்னா நல்ல விஷயம். இப்ப என் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, நீ வந்து எதுக்கு கமெண்ட்ஸ் பாக்குற? அப்புறம் அவங்களும் சொல்லுவாங்க, நீ கமெண்ட்ஸ் பாரு, உன்னை ட்ரிகர் பண்றாங்க, தப்பா பேசுறாங்க அப்படின்னா நீ கோவப்பட்டு நீ அவங்க லெவலுக்கு இறங்கி போயிடாத. தப்பு இருக்கா உனக்கே தோணுதா இல்ல தப்பு இருக்குன்னா அதை நீ மாத்திக்கோ அப்படிம்பாங்க. அது கரெக்டான விஷயம். இப்ப நம்ம கமெண்ட்ஸ் பார்க்க வர்றதே, கமெண்ட் செக்ஷன் வர்றதே, சரி நம்ம ஏதாவது தப்பா பேசியிருக்கோமா இல்ல நம்ம யாரையா காயப்படுத்திருக்கோமா, ஓகே ஃபைன், நம்ம அதை சரி பண்ணிக்கலாம் அப்படின்றது இல்லாதான். இதே நான் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் பாத்தீங்கன்னா நாத்தாக்கால இருக்கக்கூடிய பிள்ளைங்களை வச்சு நிறைய பிரச்சனையை அதுக்கப்புறம் நான் நிறைய மாறி இருக்கிறேன். பட் ஸ்டில் என்னால மாற முடியல. நான் அரசியல்வாதி இல்லை, எனக்கு வந்து டிப்ளமேட்டிக்கா இது வேணும் அது வேணும் அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. அதே மாதிரி ஒரு கட்சி ஆதரிக்கிறவங்க தயவு செஞ்சு நான் சொல்றேன், இவங்க எல்லாம் மக்களை முட்டாளாக்கி வச்சிருக்காங்க இல்லையா, மக்களை ஆட்டு மந்து ஆக்கி வச்சிருக்காங்க. அதுக்கு காரணமும் நம்ம தான் ஓட் பண்ணி அவங்கள நம்ம வந்து அந்த இடத்துக்கு நம்ம கொண்டுட்டு வரோம். கட்சியில இருக்கக்கூடியவங்க அந்த கட்சிக்காக உழைக்கிறீங்க. அப்போ உங்களை வச்சுதான் ஒரு தலைவனை தவிர தலைவரை வச்சு இல்லை. நீங்க அது எந்த கட்சியா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், ஸ்டாலினை வச்சு இல்ல கட்சியோ ஏதோ அது அந்த கொள்கை பிடிப்போடு நீங்க இருக்கீங்க. இன்னைக்கு அதோட தலைவர் ஸ்டாலின் அவர்களா இருக்காரு. ஆனா ஸ்டாலின் ஒருத்தர் தவறான முடிவு எடுத்தாருன்னா அதை முதல் கேள்வி கேட்க வேண்டிய விஷயம் வந்து நம்ம திமுக காரர்களுக்கு, திமுக அபிமானிக்கு தான் இருக்கு. அடுத்தவன் கேள்வி கேட்க முடியாது, அவன் தப்பா கேட்பான். அது நம்ம சொன்னாதான் அவங்க மாத்திக்க முடியும். எல்லா கட்சியிலும் இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு தலைவருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கு. அந்த தலைவர் இப்படி ஆமா சொன்னாலும் ஆமா சொல்றீங்க, இல்லன்னு சொன்னாலும் இல்லன்னு சொல்றீங்க. நீங்க தானங்க ஆமான்னு சொன்னீங்க, இப்ப ஏன் திடீர்னு இல்லன்னு சொல்றீங்கன்ற ஒத்த கேள்வி அந்த கட்சியை சாரமா அதை கேட்க மாட்டேன்றாங்க. இந்த கேள்வி நீங்க எப்ப தலைவனை பார்த்து கேட்கறீங்களோ அன்னைக்கு இந்த நாடு வந்து திருந்தும். நம்மள வந்து இந்த நாயின்னு சொல்றவன், பிஸ்கெட் போடணும்னு சொல்றவன், நம்மள வந்து சோம்பேறின்னு சொல்றவன், நம்மள வந்து ஒண்ணுத்துக்கு ஆகாதவன் சொல்றவன், நம்மள தற்குறின்னு சொல்றவன், நம்மள கொத்தடிமான்னு சொல்றவன் எல்லாவனும் மாறுவான். அத்தனை பேரும் மாறுவான். நீங்க இப்ப நான் வந்து ஒருத்தனை தற்கொலைன்னு சொல்றேன்னா அவன் என்ன கொத்தடிமைன்னு சொல்றான். ஆக மொத்தம் பார்த்தா ரெண்டு பேருமே ஒரே இடத்துலதான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்கோம். அரசியலா பேசுங்க. ரெண்டாவது மக்களை வந்து தரக்குறைவா பேசுறது, ஒட்டுமொத்த இதுல வந்து ஒரு குட்டி சாத்தம் ஒண்ணு இருக்கு, ஒரு தற்கூரி குட்டி சாத்தம் ஃபேமிலி ஒண்ணு இருக்கு கேரளால இருந்து. அது என்ன சொல்லுது, தாவேக்காரங்களை சொல்லல மாஸ்டர், நமக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க தான் நாயின்னு சொன்னாருன்னு. உனக்கு என்ன பாப்பா வயசு, உனக்கு என்ன அரசியல் தெரியும், உனக்கு எதுக்கு தேவையில்லாத இது? ரெண்டாவது நீ வந்து கேரளால உள்ள பொண்ணு தான், நீ அங்குள்ள அரசியல் பேசலாமே, கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் அங்குள்ள அரசியல் பேசலாமே, நீ திமுக அரசியல் பேச வேண்டிய அவசியமே உனக்கு இல்லையே. அப்போ இங்க என்னன்னா வியாபார ரீதியாக அவங்க வந்து தன்னை உருவாக்கிக்கிறதுக்கு சில கூமுட்டைகளை கூட வச்சிருக்காங்க. அந்த கூமுட்டையில ஒரு கூமுட்டை தான் டாக்டர் ஷாலினி. அது அன்னைக்கு என்னமோ மீட்பரு, ரட்சிக்கா கூடியவர்னு சொல்லி பதிவு போட்டுட்டு இருந்த இதே ஷாலினி இன்னைக்கு பேசுறது இதுதான் பேசுறாங்க. நீங்க எல்லாம் ஒரு மீட்பர் வேணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாம் சிவபெருமான் வந்து காப்பாத்தணும், உங்களுக்கு எல்லாம் கிருஷ்ண பரமாத்மா வந்து காப்பாத்தணும், உங்களுக்கு இப்போ வந்து விஜய் வந்து காப்பாத்துனீங்க நினைக்கிறீங்க. அவரு ஒரு ஹீரோ ஃபேம்ல இருக்காரு, அப்ப அவர் ஹீரோ ஃபேம்ல மட்டும்தான் இருந்திருக்கணுமே தவிர அவர் வந்து வந்திருக்க கூடாது. இன்னொன்னு, மக்களே எல்லாரையும் ரசிங்க, அவங்க கிட்ட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எதுவுமே கிடையாது. ஏன்னா ரெண்டு கண்ணுக்கு பதிலா மூணாவது கண்ணு ஏதாவது இருக்கா?
இல்ல அவங்களுக்கு வந்து தங்கத்துல ஏதாவது மூக்கு பல்லு ஏதாவது இருக்கா? அவங்களும் நடிகர்கள் தான், சாதாரண நம்மள மாதிரி சோத்த தின்னுட்டு நம்மள மாதிரியே கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம் அவங்களுக்கு இருக்கும், நம்மள மாதிரியே அவங்க கக்கா போவாங்க, எல்லாம் நம்மள மாதிரி பட்ட மனிதர்கள் தான். அதனால அவங்களுக்கு பெரிய ஒரு ஹைப் கொடுக்கறதுக்குலாம் ஒண்ணு இல்ல. நீங்க எந்த அளவுக்கு நடிகர்களுக்கு ஹைப் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க இன்னும் முட்டாளாவே இருந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். விஜய் எப்படியோ சிஎம் ஆயிட்டாரு, அவர் சிஎம்ஆ இருக்கணும்னு அவர் நீடிச்சாருன்னா அவர் மக்களோட மக்களாக நிக்கணுமே தவிர தான் பெரிய இது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாருன்னா அவரை ரிசைன் பண்ணிட்டு போக சொல்லுங்க. ஆதவ அர்ஜுனா அண்ணா வந்து நல்லாவே அட்மின் பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு கொஞ்சம் டைம் போட்டு அவரு கூட கத்துப்பாரு. சீரியஸா நான் சொல்றேன், அவரு கூட கத்துப்பாரு. அதனால நான் வந்து ஆதவ அர்ஜுனாக்கு கூட நான் வந்து சப்போர்ட் நான் பண்ணிட்டு நான் போறேன். அவரு சிஎம்ஆ இருக்கட்டும், ஒன்னும் பிரச்சனை. அவர் மக்கள்கிட்ட வந்து நிக்கிறாருல, மக்களை பார்த்து அவர் வந்து பேசுறாருல, சரியா தப்போ அவர் பேசுறாருல, அவர் பேச்சு கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குல்ல. நான் இறங்கி வரவே மாட்டேன், நான் மீட் பண்றா இல்ல நான் வந்து கோவில் கட்டி நீங்க கும்பிடணும்னா டாக்டர் ஷாலினி கும்பிடட்டும், இல்ல டாக்டர் ஷாலினி மாதிரி உள்ளவங்க கும்பிடட்டும், ஆதவ அர்ஜுனா சிஎம்ஆவே இருக்கட்டும். திமுகவுக்கும் எனக்கு நடுவுல யாரு வந்தாலும் நிர்வாகம் பொறுப்பல்ல. இது கிட்டத்தட்ட ஒரு தேர்ட் கிரேட் ரவுடி பேசுற வார்த்தை. அப்போ இவங்களுக்கும் திமுகவுக்கும் நடுவுல வந்தது யாருன்னா கூட்டணிகள் தான் இருந்தாங்க. நாங்க வெளியே இருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம். நேத்திக்கு அவர் அவமானப்படுத்தினது கூட்டணி கட்சி தான் அவமானப்படுத்திருக்காரு. ஐஎம்எல்ஆ இருக்கட்டும், விசிகே இருக்கட்டும். நான் காங்கிரஸை பத்தி பேச நான் தயாராவே இல்லை. ஏன்னா காங்கிரஸை வந்து ரொம்ப பெரிய மதிப்பான ஒரு பார்வையில பார்த்தது. நான்லாம் வந்து எனக்குலாம் காங்கிரஸ் எல்லாம் அவ்வளவு பிடிக்கும். ஆனா இந்த எலெக்ஷன்ல அவங்க பண்ண